வெல்கம் பேக் டு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம், என்னோட பெயர் பாஸ்கர். புதிய வில்லாக்கம் கிராமம், வெம்பாக்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு பிபிஏ இங்கே ஆதிபராசக்தி காலேஜில் முடித்தேன். முடிச்சுட்டு எம்பிஏ திருவள்ளூர் இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படித்தேன். நான் எம்பிஏ முடிச்சுட்டு 5 வருஷம் ஐடி கம்பெனியில் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணிட்டேன். பிறகு எனக்கு அக்குபஞ்சர் அண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி மருத்துவத்து மேலே ஈடுபாடு வந்ததுனால அதை படிக்கிறதுக்காக நான் வெளியில் அதை ஒரு வருஷம் ரெண்டு ஒவ்வொரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதன் பிறகு நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சும் போது நாங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு சர்வே என்னென்னா, நோய் ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்குது, இப்போ ஏன் நிறைய பேர் நோயாளி ஆகுறாங்க, அந்த ஒரு காரணத்தினால ஒரு சர்வே இருக்கும்போது நம்ம உணவு முறைகளையும் இயற்கை முறையில் உணவுகளை உட்கொண்டதுனால என்ன பயன்ற ஒரு சர்வே எடுத்தோம். அப்போ இயற்கை முறை உணவுகளை உண்பவர்கள் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்த காரணத்தினால ஏன் நம்ம இயற்கை விவசாயம் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் என்னோடய சொந்த நிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற எண்ணெயும் நம்ம பண்டைய கால முறைப்படி மரச்செக்கு ஆரம்பித்து அந்த மரச்செக்கு பிஸ்னஸும் ஆயிலும் இப்போ உற்பத்தி பண்ணி பேஷண்ட்டுகளுக்கும் மற்றவங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். வணக்கம் விவசாய நண்பர்களே. படிச்சுட்டு நம்ம வீட்டிலே இருக்கிறதோட சுயதொழில ஏதாவது ஒன்று செய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர் சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இயற்கை முறையில் மரச்செக்கு மூலியமா எண்ணெய் பிழிஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் சார். சிறு வணிகம் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முறையில் ஆரம்பிக்கலாங்க? நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க இதை? சார், இது என்னென்னா, நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்குபஞ்சர் மருத்துவம் நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகிறது, நிறைய இது வருது. எண்ணெயினால தான் நிறைய இது வருது. நம்ம பாரம்பரிய பண்டைய முறையே எப்படின்னா, பண்டைய முறையை நம்ம மாட்டை வச்சு வெறும் நிலக்கடையில் இருந்து பிரித்து எடுத்து அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். இப்போ தான் சமீபமாக ஒரு 10-15 வருடமாக தான் நிறைய இந்த ஆயில் அந்த ஆயில்னு பல ஆயில் வருது. பல ஆயில் சாப்பிட்டு நம்ம உடம்புல போயிட்டு அந்த கெட்ட ஆயில் கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து ரத்தத்தையும் இது பண்ணி நிறைய நோய்களையும் வர ஆரம்பிக்குது. நம்ம அதிலிருந்து இது பண்ணி வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மரச்செக்கு. அதாவது பண்டைய காலத்தில் நம்ம மாட்டு வச்சு பண்ணதை இப்போ அதே அளவுக்கு நம்ம மிஷினில் கண்ட்ரோல் பண்ணி இந்த மிஷினில் பண்ணி நான் ஒரு சிறு வணிக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன முதலீடு நான் போடணும்? சார், இதை பொறுத்த வரைக்கும் முதலீடு சொந்த இடம் இருந்தால் போதும். சொந்த இடம் இல்லைனாலும் ஒரு 5 லட்ச ரூபா அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ 5 லட்ச ரூபான்றதை நம்ம கவர்மெண்ட்டில் லோன் நிறைய கொடுக்குறாங்க. நம்ம நேரடியாக அப்ரோச் பண்ணி நல்ல ப்ரொஃபைலோட, அதாவது எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாமல் நோக்கம் நல்ல நோக்கத்தோடு போயிட்டு பேங்க்கில் இது பண்ணாலும், அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லிட்டு மாவட்ட தொழில் மையம்னு ஒன்று இருக்குது. அதில் சப்சிடியோடு இது போல் சிறு வணிகங்கள் செய்கிறதுக்கான ஊக்குவிப்பும் கொடுக்குறாங்க. அதில் 25% மானியம். ஒரு 2-3 கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி அதிகபட்சம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க UIJP ஸ்கீமில். அதில் தான் நான் போட்டேன். இன்னொன்று நீட் ஸ்கீம் 25 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் தராங்க. போட்டு வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த UIJP ஸ்கீமில் எனக்கு 25% மானியம். அதாவது 5 லட்ச ரூபாய்க்கு 1,25,000 எனக்கு மானியமாக கவர்மெண்ட்டே கொடுத்துருது. அது 3வது இயர்லேருந்து எனக்கு என்னோட உள்ள லோனில் கழிச்சிட்டு ரிமைனிங் நான் பே பண்ணால் போதும். அது போல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதம் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்? மாதம் ஒரு 10,400 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் சார். எத்தனை மாதம் தவணையாக போட்டிருக்கீங்க? 60 மாதம், 5 வருடம். 5 வருடம்னா 3வது வருடம் முடிவில் அந்த 1.25 லட்ச ரூபாயை என்னோட அக்கௌண்ட்டில் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த 3வது வருடம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3 வருஷம் நம்ம பிஸ்னஸை பண்ணுறோமா இல்லை நிறைய பேர் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு கேஷ் எடுத்துகிட்டு வெளியில் போயிடறாங்கன்ற ஒரு காரணத்தை தவிர்க்கிறதுக்காக 3 வருடம் நம்ம ரெகுலராக பண்ணுறோமான்னு கண்காணிப்பாங்க. 3வது வருடம் கடைசி இதுவில் கண்காணிச்சுட்டு ஓகே இவர் நல்லபடியாக போயிட்டுருக்காரு அப்படின்னும் போது அந்த 3வது வருடத்தை நம்ம லோனில் இருந்து கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற லோன் மட்டும் கட்டினா போதும். அப்போ நமக்கு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 4,000, 5,000 அந்த மாதிரி தான் கட்டணும். வணிக தொழில் ஆரம்பிக்கணும். இப்போ மரச்செக்கு எண்ணெய் குழி மரச்செக்கு என்ன மாதிரி அளவில் நான் ஷெட்டு போடணும்? சார், இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 அந்த மாதிரி ஆரம்ப மாடலே. இந்த மாடல் அதிகம். மற்ற மாடல் பெல்ட் டைப் அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். ஷெட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 16-20 அந்த ரேஞ்சு இருந்தால் கூட போதும். ஏன்னா நிறைய ஸ்டாக் வைக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கணும், புண்ணாக்கோட ஸ்டோர் பண்ணணும்.
அதுக்காக வந்து கொஞ்சம் எவ்வளோ விலாசம் மினிமம் வந்து அந்த 16க்கு 20 அந்த ரேஞ்ச் இருந்தால் போதும், இல்லை அதை விட அதிகமாக இருந்தாலும். நம்ம வந்து ஷெட்டு நான் இப்போ போட்டுட்டோம், போட்டுட்டு பிறகு நான் வந்து இபி சர்வீஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் வாங்கினா கரெக்டாக இருக்குங்களா? இல்லை சார், இதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் தான் சார் வரும். அதனால நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் வாங்கணும், டொமஸ்டிக் வாங்க முடியாது. இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் மட்டும் தான் வாங்க முடியும். அதே போல் இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சர்வீஸுன்றதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சு இது பண்ணும்போது நமக்கு வந்து இதில் கட்டணத்துலேயும் வந்து நமக்கு சப்சிடி மானியமும் கொடுக்குறாங்க. அந்த மானியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 HP வரைக்கும் அந்த மானியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம என்ன ஹெச்பியில் வாங்கியிருக்கிறோம்? இப்போ வந்து நான் இந்த மிஷினோட மோட்டார் பொறுத்த வரைக்கும் 3 HP தான் சார். ஆனால் நான் 5 HP வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா லோடு ஃப்ளக்சுவேஷன் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால 5 HP வாங்கி வச்சிருக்கேன். இப்போவும் வந்து எனக்கு வந்து இது இருக்குது, சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க, மானியத்தில் தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். இபி சர்வீஸ் வாங்கணும்னா டெபாசிட் எவ்வளோ கட்டணும்? டெபாசிட் அந்த ஆஃபீஸ் இது வந்து ஒரு 10லேருந்து 15 ரூபா வரைக்கும். எக்ஸ்பென்சஸ் இது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கினோன்னா இது ஒரு 10லேருந்து 15, ஒரு 30லேருந்து 35,000 ரூபா ஓவராலாக ஆகும் சார். மரச்செக்கு மிஷின் வாங்கினீங்க, எங்கிருந்து வாங்கினீங்க? சரி, இது வந்து நான் நிறைய யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நிறைய செக் பண்ணேன் சார். கோயம்புத்தூரில் வந்து இது நிறைய வந்து கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஏரியாவில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மிஷின் வாங்கினது நான் கோயம்புத்தூரில் தற்செயலாக பார்க்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜை விட இந்த மிஷினில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து இந்த மிஷின் நான் எடுத்தேன் சார். அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன், ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் வந்து என்னோட நண்பரும் வந்து ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து இதில் கொஞ்சம் டிசைன்லாம் இது ஆல்ட்ரு பண்ணி எங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு மிஷினாக நாங்கள் இதை மாற்றி இது பண்ணியிருக்கோம். என்ன கம்பெனி வாங்கியிருக்கீங்க? இது வந்து எஸ்ஐ இண்டஸ்ட்ரி ப்ளூடெக் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து வாங்கின மிஷின் சார். இதில் வந்து இப்போ நிறைய வெரைட்டி வந்துச்சு. நிறைய வெரைட்டினா கெப்பாசிட்டி பொறுத்து. இது வந்து 15லேருந்து 18 கிலோ, இப்போ 25 கிலோ 45 கிலோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவல். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் வாங்கினோம். ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டிஃபிகல்ட்டி இருந்ததை வந்து கம்பெனிக்கு அவர் ஒரு நண்பர் போல் தான் இது பண்ணியிருந்தார். அவர் நிறைய நாங்கள் தெரியப்படுத்தோம். அதுலேருந்து நிறைய ஆர்டர் பண்ணி இப்போ அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் இன்னும் பண்ணி. இப்போ நம்ம மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இந்த மிஷினோட காஸ்ட் வந்து ஒரு 2,75,000 வித் ஜிஎஸ்டியோட. என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க? இது இன்ஸ்டாலேஷன் யார், அவங்கள கம்பெனிலேருந்து வந்து பண்ணாங்களா? இன்ஸ்டாலேஷன் கம்பெனிலேருந்தே வந்து பண்ணிவிடுவாங்க சார். 1 இயர் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. எது மாதிரி சர்வீஸ் கொடுப்பாங்க? எந்த டேமேஜ் ஆனாலும் சரி, எந்த ஒரு இது வந்தாலும் 1 இயர் ஃபுல் சர்வீஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு. இதுதான் முன்னாடி ஏதாவது டேமேஜ், ஏதாவது சர்வீஸ், ஏதாவது ப்ராப்ளம், ரிப்பேர் ஒரு 3-4 முறை நடந்திருக்கு சார். என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது? 3-4 முறை இடையில ஷாஃப்ட் ஒரு முறை கட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டை வந்து இது கொஞ்சம் இந்த கேப் வந்து சின்ன கேப் தான் சார் இருக்கும், ஆயில் வர கேப். அதில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை வந்ததுனால இந்த கட்டையை வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் டிரைவில் கொஞ்சம் மிஷின் ஓடும்போது கொஞ்சம் திக்கி திணற மாதிரி போனோம்னா டிரைவ் மாற்றி. இந்த மிஷினில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியில் நம்ம ஃபீட் பண்ணலாம்? இதில் ஓகே, ஒரு டைம் பண்ணோம்னா எவ்வளோ பண்ணலாம் சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 15லேருந்து 18 கிலோ மிஷின். இருந்தாலும் நம்ம வந்து 13லேருந்து 14 கிலோ வரைக்கும் தான் போடுவேன். 13லேருந்து 14 கிலோ, ஏன்னா அதுக்கு மேலே போட்டோம்னா இதில் கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். 13 அவ்வளோதான் போட முடியும். போடலாம், 15 கிலோ வரைக்கும் போடலாம். 15 கிலோ வரைக்கும் போட்டாலும் நம்ம கொஞ்சம் நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை இந்த ட்ரே ஆங்கிளில் வந்து வரும்போது இந்த இடத்துல வந்து வெளியில் வந்து விழுற மாதிரி இருக்கும். அதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏன் இந்த மாடல் இது பண்ணால் யூஸ்வலாக வந்து மரச்சக்கு இந்த பாட்டமில் இருக்கும், கையில் தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அது ஹைஜீனிக் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் எப்படி கேட்டோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு தள்ளுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுட்டோம். இது வந்து நம்ம கை சப்போர்ட்டிங் மாதிரி வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் என்னென்னா கை வச்சு தள்ள வேண்டிய வேலையே கிடையாது. பருப்பு மட்டும் கொட்டிட்டு தண்ணி மட்டும் தெளித்தோம்னா போதும், அதுவே இதுவாகிட்டு நம்ம ஆயில் எடுத்துனா புண்ணாக்கு எடுக்கிற ஸ்டேஜில் மட்டும் தான் நம்ம வந்து அந்த கம்பியை வச்சு குத்தி எடுக்க போகிறோம். மற்றபடி அப்படியே யூஸ் பண்ணலாம் சார். இதில் வந்து வேற எந்த இதுவும் நீங்கள் தரல. ஆனால் இந்த மிஷின் மாடல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே ஆள் 2 மிஷின் கூட மெயின்டைன் பண்ணலாம். என்ன ஹெச்பி மோட்டர் போட்டிருக்காங்க? இது வந்து 3 HP மோட்ரு சார். 3 HP மோட்ரு. ஏன் 3 HP மோட்டருக்குன்னா ஒரு சிலதில் 5 HP போடுவாங்க. இதனோட மோட்டரோட ஷாஃப்ட்டும் இந்த மரச்சக்கோட இந்த பாட்டமோட ஷாஃப்ட்டும் வந்து ஒரு ரெண்டும் ஒரே ஷாஃப்ட்டில் உட்கார வச்சுக்கனால மோட்டர்லேருந்து வர லோடு வந்து இதுக்கு வந்து டைரெக்டாக கிடைக்குது. அப்போ வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இஷ்யூ இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து 3 HP மோட்டரே இது போகும் சார். அது இல்லாமல் PLC கண்ட்ரோலு நம்ம RPM கண்ட்ரோலும் வச்சுருக்கனால 3 HP மோட்டரே இதுக்கு சஃபிஷியன்ட் சார். சரிங்க சார். இதில் ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இந்த மிஷினில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், செட்டிங்ஸ் பண்ணோன்னா நம்ம PLC போர்டில் இங்கே இருக்குது சார். இது ஃபுல்லாகவே டிரைவில் இருக்குது. அதில் ஏதாவது செட்டிங்ஸ் வேணும், டைமிங் மாற்றணும். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறது, மேனுவலில் எப்படி ஒர்க் பண்ணுறது சார்? எல்லா பட்டனும் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்ருப்பாங்க சார். ஆட்டோமேட்டிக் நீங்கள் பண்ணும்போது ஒரே ஒரு பட்டன் ஆட்டோமேட்டிக் ஆன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கண்ட்ரோல் இருக்கும். பயிர் கொட்டும் போது வந்து ஒரு RPMல சுற்றும். பயிர் வந்து புண்ணாக்கு ஆகிற ஸ்டேஜில் ஒரு இதுவாகும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒன்று,
எண்ணெய் வந்து அந்த எண்ணெய்லாம் எடுத்துட்டு புண்ணாக்கு வந்து இது பண்ணும்போது அது ஒரு ஆர்பிஎம், அந்த ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி அந்த டைமிங் ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் குறைச்சிங்க சார். உழைப்புக்கு ஏற்ற மனநிறைவான வருமானம் இருக்குங்களா? மனநிறைவான வருமானம் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இதை மட்டுமே பேஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது சார். காரணம் என்னென்னா இதில் கிடைக்கக்கூடிய மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மி தான். காரணம் என்னென்னா இப்போ நிறைய மிஷின் போட்டுட்டாங்க, நிறைய டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து மக்களுக்கும் வந்து எது ஒரிஜினல் நான் மறைச்சிக்கு என்னன்ற ஒரு போலிகள் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் வந்து மிஷின் வாங்கி வச்சுட்டு வேற எங்கேருந்து வாங்கி விற்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் இது பண்ணல. நம்மளது வந்து குவாலிட்டியை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலையை ஜாப் தேடிட்டு நிறைய பேர் இருக்காங்க, நம்மள மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சிறு வணிக தொழிலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார் என்னோட கருத்துன்றது வந்து நான் என்னோட அப்பாவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் சார். இபியில் இது பண்ணார். எனக்கு வந்து ஆனால் அதில் வந்து விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுன்ற எண்ணம் தான். இப்போவும் என்ன திட்டிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ படிச்சுட்டு வந்து நீ செக்கு ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கொடுக்குற பொருள் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு பல நோய்கள்லேருந்து வெளியில் வராங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற. ஏன்னா உணவு தான் நான் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இன்னொருத்தர் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னா வேலை கொடுக்குற இடத்துல யாரும் கிடையாது. இப்போ நான் இந்த மிஷின் போட்டதுனால ஒரு 3-4 பேர் வேலை செய்கிறாங்க, வெளியில் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். பாஸ்கர்னா இப்போ யாருக்கும் தெரியும். ஏன்னா என்னோட கிளைண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான். படித்த இளைஞர்கள் உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. என்னுடைய கருத்துன்றது எல்லாம் ப்ரைவேட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு காரணத்து இல்லாமல் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு படிச்சுட்டு வேலை செய்கிறத விட நாமளே முதலாளியாக இருந்து நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கும்போது அந்த அது ஒரு தனி ஃபீல் தான். இந்த இயற்கை முறையில் மக்களுக்கு வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கார். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நீங்கள் உள்வாங்கி அவர் மாதிரியே சிறு வணிக தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கார். இவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இந்த படித்த இளைஞர்கள் வந்து வேறு வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லாமல் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சரியான முறையில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதுக்கு தேவையான இடங்களை நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல வணிகம் பண்ணலாம். இது மாதிரி ஒரு லாபகரமான ஒரு தொழில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லி இந்த சேனல் வழியாக உங்களை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாஸ்கர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.